வணக்கம் நண்பர்களே. இனிதான் பாகிஸ்தான் பங்களாதேஷோட உண்மையான ஆட்டம் தொடங்குது அப்படின்னு நமக்கு தோணுது. சமீபத்தில் நடக்கிற நகர்வுகளை வச்சு பார்த்தோம்னா இப்ப பங்களாதேஷ் ஒரு திட்டம் போட்டுதான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கான ஒரு சில முயற்சிகள் இந்தியா எப்படி கவுண்டர் மெஷர்ஸ் எடுக்கணும்ன்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பார்க்க போற விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியிலிருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். ஏன்னா கடந்த ஒரு சில மாதங்களா இந்தியாவோட பங்கு சந்தை எந்த அளவுக்கு அடி வாங்குச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நிறுவனம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் ஏன் இறங்குது, இந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஏன் கிராஷ் ஆச்சு அப்படின்றதுக்கான முக்கியமான காரணமே ட்ரம்போட டாரிஃப் வார் தான். சோ இப்ப கடந்த 4 மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இப்ப ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த சீனாவுக்கும் அதே மாதிரி அமெரிக்காவுக்குமான பிரச்சனைகள்ல இந்தியாவுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையுது அப்படின்ற ஒரு காரணங்கள் தான். ஆனா இந்தியா ரொம்ப அதாவது முக்கியத்துவமா இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கணும்ன்றதுக்காக இப்ப இந்த தொழில்நுட்ப ரீதியா முக்கியமா இந்த எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பங்கள்ல அதிகமான கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஒரு சில நிறுவனங்கள் நம்மளோட எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் பண்ற நிறுவனங்கள் இதுல பெரிய லாபம் பெற போறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவோட எலக்ட்ரானிக் செக்டார் கிட்டத்தட்ட 2030க்குள்ள $500 பில்லியன் 50 தெரியாம சொல்லிட்டு $500 பில்லியன் 2030க்குள்ள மார்க் பண்ணிருக்காங்க. அடுத்த 5 வருஷம் கணக்கு வச்சிருக்காங்க. சோ இப்படி ஒரு கணக்குனால இதுல மிகப்பெரிய லெவல்ல பயன்பெற போற முக்கியமான நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா டிக்சான் டெக்னாலஜி, கெய்ன்ஸ் டெக்னாலஜி. டிக்சான் டெக்னாலஜிலாம் நம்ம யூடியூப் பேசிட்டு இருக்கும் போது வெறும் 600-700 ரூபாய் தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஒரு ஷேர் ரேட் இருக்கு. ஆனா இது இன்னும் 20,000 மாறலாம் அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுவே கெய்ன்ஸ் டெக்னாலஜின்ற நிறுவனமும் கிட்டத்தட்ட ஒரு 15-20% அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. சோ இந்த அளவுக்கு இந்த அமெரிக்கா கொண்டு வந்த கடுமையான ஒரு சில டாரிஃப் கட்டுப்பாடுகள்னால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதா நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இதுல ரொம்ப டேட்டா பூர்வமா நான் சொல்லணும்னு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அதாவது இப்போதைக்கு $500 பில்லியன் 2030ன்றோம். ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா $140 பில்லியன் இன்னைக்கு இருக்கு. சோ $500 பில்லியன் மாறுதுன்னா அப்ப எத்தனை சதவீதங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறோம் பாருங்க. அதுவும் ஒரு அதிகமான டார்கெட்டே மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் மட்டுமே டார்கெட் வச்சிருக்காங்க. இல்ல மொபைல்ஸ் மட்டுமே 100 பில்லியன் தனியா நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு டேட்டா எடுத்து வச்சிருக்காங்க. இதுல டிக்சான் டெக்னாலஜி தான் ரொம்ப ஒரு பெரிய மொமெண்டமா உருவாக்க போகுது. ஏன்னா அவங்களோட இந்த இஎம்எஸ் செக்மெண்ட்ல அதிகமான முதலீடுகளை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த செய்தி ஒரு பக்கம் வரும்போது இன்னொரு பக்கத்துல இன்னொரு செய்தி நம்மளால பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு இந்தியாவோட ஃபோரெக்ஸ் ரிசர்வ் இருக்கு பாருங்க. சோ இது கடந்த 4 ஆண்டுகள் ஏற்கனவே கடந்த ஒரு சில ஆண்டுகளா ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு பார்த்தோம். கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட டபுளா இருக்கு அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காரு. சோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பாத்தீங்கன்னா 32 பில்லியனா இருந்தது, இப்ப கிட்டத்தட்ட 60 பில்லியனா 2024 முடிவுல இருக்கு அப்படின்ற செய்திகள் தான் சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்ல, இலன் மஸ்கும் இந்தியாவுக்கு வர போறாருன்ற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அவரு அதிகாரப்பூர்வமா அபிஷியலா வராரா இல்ல ஒரு டெஸ்டா நிறுவனத்தோட தலைவரா மட்டும் வராரா அப்படின்றதா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சோ ட்விட்டர்ல 2 பேருமே பிரதமர் மோடி அவர்களும் இலன் மஸ்கும் டெலிபோன்ல பேசிக்கிட்டாங்க. சோ அதன் அடிப்படையில அவர் வரப்போறாரு அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த வருகையில அவர் முக்கியமா டெஸ்லா பத்தின டெஸ்லா பிளான்ட் பத்தின ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம், கையெழுத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த நேரத்துல ஸ்டார்லிங்க் நிறுவனத்தை எப்படியாவது இங்க கொண்டு வரணும்ன்றதுக்காக அந்த லைசன்ஸை அக்செப்ட் பண்ணணும், அதை கொண்டு வரணும்ன்றதுக்கான வேலைகள்ல ரொம்ப தீவிரமா இலன் மஸ்க் இருக்காரு. சோ ஓரளவுக்கு இந்தியா இந்த ஜியோ போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்கான ஒரு சில வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒருவேளை இலன் மஸ்க்
பண்றதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு. சோ இதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏர்டெல் நிறுவனம் ஸ்டார்லிங்கோட கொலாபரேஷனுக்கு தயாராயிட்டாங்க, எம்ஓஎஸ் வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சோ இது எப்படி எதிர்கொள்ள போறாங்க, எப்படி இது பலன் அளிக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கணும். சோ இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் இதுதாங்க. பாகிஸ்தான்ல இப்ப கடுமையான ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு இந்த ஃபாரின் அவுட்லெட்ஸ் இருக்கு பாருங்க, கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ், இதெல்லாம் வந்து பாகிஸ்தான்ல இருக்குன்றதே இப்பதான் ஆச்சரியமா இருக்கு. இருக்கிறதே ஒரு சில இடத்துல இருக்கு. அதையும் வந்து இன்னைக்கு சிட்டில இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல வந்து பெரிய பெரிய போராட்டக்காரர்கள் அடிச்சு உடைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பஞ்சாப் ப்ரொவின்சஸ், சிந்து, இஸ்லாமாபாத், 3 இடத்துலயுமே இருக்கிற 20க்கும் மேற்பட்ட அட்டாக், இந்த கடைகள் ஒட்டி 20க்கும் மேற்பட்ட அட்டாக் நடந்திருக்கு. 145 பேர் இதுல காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒருத்தர் இறந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்களும் சொல்லப்படுது. சோ உன்னோட உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில தான் இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க. சோ இப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு பண்றதுக்கு முன் வராத பாகிஸ்தானுக்கு இப்ப இதுவும் ஒரு மிகப்பெரிய அடியா தான் இருக்கு. சோ எக்ஸ்ட்ரீமிசமா வந்து ஒரு பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப், பாகிஸ்தான் ஆட்சியாளர்களே இப்படி மக்களை தூண்டுற மாதிரி, மக்கள் எமோஷன்ஸ் தூண்டுற மாதிரியான கருத்துக்கள்லாம் தெரிவிச்சா இதுதான் பலன் அப்படின்றது நமக்கு தெரியுது. இன்னைக்கு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, வெளிநாட்டுல இருந்து முதலீட்டாளர்கள் வராங்க, சோ அவங்களோட இதுல எல்லாம் இப்படி எல்லாம் நீங்க இது பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஆனா இதை நியாயமா எப்படி பண்ணிருக்கணும், எந்த மாதிரி அவரு கையாண்டிருக்கணும்ன்றத பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுமான்றது தெரியல. பட் இது கண்டிப்பா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் பத்தாதுன்னு இப்ப 4Xல இன்னொரு டென்ட் விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் இது அப்படின்றது தெரியுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைமா பாகிஸ்தானும் அதே மாதிரி பங்களாதேஷும் வந்து ஒரு ஃபாரின் செக்ரட்டரி லெவல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் 2010க்கு பிறகு நடத்திருக்காங்க. சோ இப்ப ரீசெண்டா தான் சமீபத்துல நடந்தது. சோ இதுல வெளிப்படையா வந்து 1971ல நடந்த இனப்படுகொலைக்கு நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து அவங்க வச்சிருக்காங்க. இதுவே ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். ஏன்னா அங்க வந்து ஷேக் ஹசீனாக்கு ஆதரவாளர்கள் இன்னும் பங்களாதேஷ் இருக்காங்க. சோ இதெல்லாம் யோசிக்காம என்னடா நீங்க இப்படி பாகிஸ்தான் உறவு வச்சுட்டு இருக்கீங்கன்னு ஒரு சைட் ஆஃப் பீப்புளும் யோசிப்பாங்க. சோ அதுக்காக கண் துடைக்கிறதுக்காக 1971ல நடந்த பிரச்சனைகளுக்கு வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்களாமா. அதை விட இன்னொரு காமெடி என்னன்னா, அதாவது $4.3 பில்லியன் பிரிக்கப்படாத சொத்துக்கள் இருக்கு. சோ அந்த சொத்துக்களை வந்து நீங்க பங்களாதேஷுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தானோட நிலைமை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அவங்க இப்போதைக்கு லிட்டரலா எல்லாத்தையும் சீனாவுக்கு வித்து தான் வந்து அவங்களோட கடன்களை பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலைமையில இன்னைக்கு பங்களாதேஷோட இந்த கோரிக்கையை அவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா இவங்களும் பேருக்கு வைக்கணும்னு வச்சுட்டு இருக்காங்க, முன் வச்சிருக்காங்க. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணி அக்னாலேஜ் பண்ண மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேர் இடையே ஸ்ட்ராங்கான டைஸ் இருக்க போது, ஹிஸ்டாரிக்கலான மாற்றம் வரப்போகுது, அப்படி இப்படின்ற விஷயங்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தளவு பாகிஸ்தான் இன்னும் 1971ல நடந்த டிஃபீட்ல இருந்து பாடம் கத்துக்கவில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. திருப்பியும் ஒரு புதிய ஆட்டத்தை பங்களாதேஷ் வச்சு தொடங்குறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு சீனாவோட ஹெல்ப்போட தொடங்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இருக்க சிச்சுவேஷன் வேற. சோ இது எப்படி வந்து அவங்க கையாள போறாங்க, இது எப்படி இந்தியா எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாகிஸ்தானோட டெப்டி பிரைம் மினிஸ்டர் வந்து பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொள்ள போறாரு. இந்த ஒரு சில வாரங்கள்ல பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்ஸும் வருது. சோ இதையும் எப்படி வந்து அவங்க பார்க்க போறாங்க, எந்த மாதிரி அவங்க வந்து ஒப்பந்தங்கள் போட போறாங்க, செக்மேட் வைக்கிற மாதிரி. ஏன்னா யூனிவர்சிட்டி வெளிப்படையா ஒரு கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் ஒரு பட்டும் படாம இருக்கிற வேண்டிய பொசிஷன்ல இருக்கவரே வெளிப்படையா நீங்க வாங்க, சைனா வாங்க, நாங்க தான் கார்டியன் ஆஃப் ஓஷன் அப்படின்னு அழைப்புகள் விட்டாரு. இன்னைக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் இந்தியா நிறுத்தின பிறகு என்ன பேச்சுவார்த்தையே இல்லாம அமைதியா இருக்காரு. சோ அவர் வந்து அவரே இப்படி இருக்கும் போது கண்டிப்பா இனி வர சித்தாந்தம் அடிப்படையில வர எக்ஸ்ட்ரீமா இருக்கிறவங்க வந்து
இன்னும் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்க கூட முடியல. இப்ப கூட சமீபத்துல வந்து ஒரு இந்து தலைவர் வந்து கடத்தப்பட்டு அவரை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. சோ இதுக்கு பங்களாதேஷ் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லாம அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பாகிஸ்தான் இன்னொரு ஆட்டத்தை தொடங்குறாங்க ஆப்கானிஸ்தான் சைட்ல. தொடர்ந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரவங்க டிடிபியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மியா இருக்கட்டும், அவங்களால பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கனால இன்னைக்கு வேற வழி இல்லாம பாகிஸ்தானோட டாப் டிப்ளமேட் சொல்லப்படுற பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டரே நேரடியா இன்னைக்கு தாலிபான் கால விழா அமிச்சிட்டாரு. அவரே டைரக்டா போய் ஆப்கானிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரை வந்து சந்திச்சு அசான் அகுந்த வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. சோ பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் இஷாக் தார். சோ இவரு வந்து இந்த மீட்டிங் காபூலுக்கு போனதுக்கான ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கே வந்து இந்த பயங்கரவாதிகளை வந்து உங்க சாயில எங்களுக்கு எதிராக பயன்படுத்தாதீங்க, நாங்களும் எங்களுக்கு எதிராக நாங்க பயன்படுத்த மாட்டோம், மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி இரு தரப்புலையுமே பேச்சுவார்த்தைகளை வச்சதா சொல்லப்படுது. சோ இதன் அடிப்படையில ரெண்டு தரப்புலையுமே ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஓகே, பயங்கரவாதிகளை நான் உனக்கு யூஸ் பண்ண மாட்டேன், நீ எனக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஆனா மத்த நாடுகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா அதுல அதாவது ஆர்டிகல் டைட்டில்லயே அதான் போட்டிருக்காங்க, அதாவது not to allow terror for their soil against each other அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இதுதான் வந்து அக்ரிமெண்ட்ல இருந்தாலும் இப்போதைக்கு டைஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு பாகிஸ்தான் முயற்சிகள் மேற்கொள்றாங்க. சோ இஸ்லாமிய நாடு நமக்கு தான் ஆதரவா இருப்பாங்க, தாலிபான்கள் வந்துட்டானா அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு வந்து பாகிஸ்தான் போட்டாங்க. இன்னைக்கு அது வந்து எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆச்சு அவங்களுக்கு அப்படின்றது உலகம் அறிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. சோ இந்த கணக்குகளை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதா எனக்கு தெரியுது. இதனால இந்த டிடிபியோட சம்பவங்களோ இல்ல சவுத்ல பலூச் லிபரேஷன் ஆர்மியோட சம்பவங்களோ நிக்குமா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். சோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க, நம்ம பலவிதமான சம்பவங்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கரெக்டா நான் வந்து இந்த கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்றேன். சோ இதோட நம்ம இந்த வீடியோ நிறைவு செஞ்சுப்போம். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.